அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி மக்கள்கிட்ட அதிகமாக ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, நாளைக்கு என்ன செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடிய விஷயந்தான் அதிகமான மக்களுக்கு கவலை. மக்களுக்கு எந்த மாதிரி ஒரு கவலை இருக்குன்னா, நாளைக்கு என்ன செய்யலாம், நம்மளோட ஃப்யூச்சர் என்ன ஆகும், நம்மளோட பிள்ளைங்களோட வாழ்க்கை என்ன ஆகும், என்ன பண்ணலாம், நாளைக்கு என்ன செய்கிறது, நாளைக்கு என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இன்றைக்கி என்ன செய்யணுங்கிறது மறந்து போய் வாழ்க்கை வாழ்கிறது. இன்றைக்கி நம்மளுக்கு கிடைச்ச வாழ்க்கை இன்றைக்கி கிடைச்சனால தான் நம்மளுக்கு நம்பிக்கையான ஒரு வாழ்க்கை இது நீங்கள் என்ன பண்ணணும், இன்றைக்கி கொடுத்த வாழ்க்கை நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு இன்பமான வாழ்க்கை நம்மளுக்கு இருக்குது, இந்த நாள் நம்மளுக்கு ஒரு பெரிய இனிய நாளாக இருக்கும், நம்ம இன்றைக்கி இருக்கிற நாள் நம்ம சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நீங்கள் இன்றைக்கி இருக்கிற நாளை நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் வாழ்ந்தீங்கனாக்கா உங்களுக்கு உடம்பில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. மனநோய் இன்றைக்கி ரொம்ப பேர்த்துக்கு மனநோய் அதிகமாக இருக்குது. இந்த மனநோய் ஆளுங்க ரொம்ப பேர் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும், இந்த நாளைக்கு நடக்கக்கூடிய வாழ்க்கையை தான் மனிதன் வாழ்ந்துட்டாங்க தவிர இன்றைக்கி என்ன நம்மளுக்கு கிடைச்சது, அது கிடைச்சதை வச்சுட்டு நம்ம சந்தோஷமாக வாழ்க்கை வாழணுங்கிறது மக்கள்கிட்ட ரொம்ப குறைவாக இருக்குது. இந்த பதிவில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி உங்களை படைத்தவன் இன்றைக்கி கொடுத்த நாளை நீங்கள் சந்தோஷமாக கொண்டாடுங்க. காலையில் எந்திரிங்க, இன்றைக்கி கொடுத்த இந்த நாளை நான் சந்தோஷமாக நான் அனுபவிக்கணும். என்னை படைத்த இறைவனே, நீ எனக்கு இந்த நாள் இனிய நாளாக நீ எனக்கு அமைச்சு கொடு, இன்றைக்கி இருக்கிற நாள் சந்தோஷமான நாளாக எனக்கு கொடுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் ஒவ்வொரு அடியும் முன் வச்சிங்கனாக்கா கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற நாள் பெரிய சந்தோஷமான நாளாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு மனிதரும் நாளைக்கு என்ன நடக்கும், ஒரு மாதம் கழித்து என்ன நடக்கும், நம்ம பிள்ளைங்க என்ன செய்வாங்க, அவங்களுக்கு ஃப்யூச்சர் என்ன நடக்கும், அதெல்லாம் விட்டுருங்க. இன்றைக்கி என்ன நம்ம செய்ய போகிறோம், அந்த ஒரு நாளோட மட்டும் நீங்கள் கணக்கு போட்டு இன்றைக்கி கிடைச்ச வாழ்க்கையை நீங்கள் நல்லா சந்தோஷமாக நீங்கள் வாழுங்க. எப்போ நீங்கள் சந்தோஷமாக வாழுவீங்களோ உங்களுக்கு வரக்கூடிய நோய்களிலிருந்து நீங்கள் எல்லாமே பாதுகாப்பு அடைய முடியும். இன்றைக்கி பெரும்பாலும் மக்கள் அதிகமாக மாத்திரை சாப்பிடக்கூடிய மக்கள், ஹாஸ்பிட்டல் போகக்கூடிய மக்கள், இந்த மாதிரி அதிகமாக இருக்கிற காரணம் என்ன அப்படின்னா, நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற இந்த ஏக்கம் தான் அதிகமாக இருக்குது மக்கள்கிட்ட. அதனால் இன்றைக்கி கிடைச்ச இந்த நாள் பெரிய நாள், பொக்கிஷமான ஒரு நாள். இன்றைக்கி இந்த நாள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டு. அதனால் இது எடுத்துக்கிட்டு நீங்கள் சந்தோஷமாக இருங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய நாளை சந்தோஷமாக நீங்கள் கொண்டாடுங்க. இன்றைக்கி நம்ம யாருக்குனாச்சும் ஒரு உதவி செய்யணும்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். நம்ம யாருக்குனாச்சும் ஒரு சின்ன ஒரு உதவி நம்ம செய்யணும் இந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கனாக்கா ஒரு பெரிய ஒரு பாக்கியம், பெரிய ஒரு பொக்கிஷம் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி தான். ஒவ்வொரு நாளும் இனிய நாள் தான், சிறந்த நாள் தான். இன்றைக்கி கிடைச்ச நாளை வச்சுக்கிட்டு நம்ம சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியும். நாளைக்கு என்ன நடக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்மளை படைத்தவன் என்ன நம்மளுக்கு கொடுத்துருக்கனாலும் அது கண்டிப்பாக கிடைக்க போகுது. அதனால் எந்த மக்களும் உங்களை போட்டு நீங்களே வருத்துக்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் நல்லபடியாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. இன்னிலேருந்து கஷ்ட நஷ்டம் எல்லாமே ஒழிஞ்சிருச்சு. நீங்கள் சந்தோஷமாக இருங்க. நான் எல்லாமே சந்தோஷமாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். எல்லா மதத்தினரும், நான் ஜாதி மதம் இல்லாமல் எல்லா மக்களும் ஒன்று தான், எல்லா மக்களும் நம்ம எல்லாமே ஒன்று தான், அண்ணன் தம்பிங்க தான் நினச்சிட்டு நம்ம அந்த பதிவை நான் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.